பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்மளே ஆயத்தமாக இருக்க சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்? இரட்சகராகிய ஆண்டவர் நமக்காக வரப்போகிறார். அவர் வருகிற நாளையும் நாளுகையும் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் அவர் எப்போ வருவார்னே தெரியாத போது நீங்கள் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. எது பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் நிறைய பாவத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. வேலை நிறைய பேர் வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடு கட்டணும்னு நிறைய பேர் அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலக பிரகாரமாக என்னெல்லாம் செய்யணுமோன்னு முயற்சி பண்ணி எப்படியாவது இந்த உலகத்தின் காரியத்தில் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிப்புன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எதையாவது இந்த உலகத்தில் சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபாஸ்டான உலகத்தில் கிறிஸ்துவை நினைக்க ஆள் யாருமே இல்லை. நாமளும் கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்து பின்னாடியே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இப்படி ஓடுறதுனால நாம் திரும்பி கர்த்தர் வருவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார் என்று இந்த பிரசங்கத்தை கேட்கிற எல்லோருக்குமே தெரியும். ஆனாலும் நாம் அதை முதன்மையாக வைக்காம பல காரியங்களை குறித்து நம்ம ஆயத்தமாகிறோம். மற்ற காரியங்களை ஆயத்தமாகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தபோது மார்த்தாலும் மரியாளும் வீட்டில் இருக்காங்க. மார்த்தாலோ பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது இயேசு பாதத்தில் உட்காரணுன்றதே மறந்தாச்சு. ஸோ இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, மார்த்தாலை போலதான் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் நிறைய விஷயத்தை போய் அச்சீவ் பண்ணணும், நிறைய காரியத்தை செய்யணும், வேலை நிறைய இருக்கு, அது நிறைய இருக்குன்னு பல காரியங்களை சுற்றி நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அம்மா, நீங்கள் நினையாத நாழிகையில் நான் வருவேன் என்று இன்றைக்கு ஒரு எச்சரிப்பாய் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீ ஆயத்தமாயிரு. நீங்களும் ஆயத்தமாருங்கன்னா, நீங்களும் அப்படின்ற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் நிறைய வேலைகள் செய்கிறீங்க, அது பெரிய விஷயம் இல்லை. நீங்களும் பரலோகம் வரணும், அதை மறந்துடாதீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்களே, நான் இந்த ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறேன், நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், காணிக்க கொடுக்குறேன், நான் நிறைய காரியங்களை செய்கிறேன், நான் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இல்லை, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவர் வரும்போது அது லிசன் பண்ணி அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பது தான் முக்கியம். பாருங்க, இதை குறித்து இந்த வேளையில் 25ஆம் அதிகாரம், மத்திய 25ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நமக்கு விலக்கி காண்பிக்கிறார்கள். பாருங்க, 10 கன்னிகைகள் எப்படிப்பட்டவர்களாகனா பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். மணவாளன் வருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள். தங்கள் கைகளில் தீவட்டி வைத்திருக்கிறார்கள். அவங்க எண்ணெயும் கூட எடுத்துட்டு வராங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன பண்றாங்கன்னா, தீவட்டிகளோடு மாத்திரம் வருகிறார்கள், கையில எண்ணெயே இல்லை. இப்படி இந்த 10 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஒரே இரட்சகரை நோக்கி காத்திருக்கிறாங்க. மணவாளன் வருவார், பரலோகம் நம்ம போயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு கூட அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. மணவாளன் வர தாமதித்த பொழுது, கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. தாமதம் ஆன பொழுது வசனம் சொல்லுகிறது, மத்திய 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், மணவாளன் வர தாமதித்த பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஸோ தூங்கியாச்சு. 10 பேரும் கர்த்தர் வரப்போறான்னு தெரியும், எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தூங்கிட்டாங்க. ஆண்டவர் வருகிற சத்தம் கேட்கிறது, எக்கால சத்தம் கேட்கிறது. தேவன் நடுராத்திரில் வருகிறார், மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு வாங்கன்னு கூப்பிடும்போது 10 பேரை எழுந்துக்கிறாங்க. எழுந்த பொழுது புத்தி உள்ளவர்களுடைய கைகளில் என்ன இருந்ததுன்னா, தீவட்டியும் எண்ணெயும் இருந்தது. ஏதோ மணவாளன் வருகிறான்ட்டு மறுபடியும் அவங்க எண்ணெயை ஊற்றிட்டு அவங்க பிரகாசமான வெளிச்சத்தோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் தீவட்டி அணைஞ்சு போச்சு. ஓடி கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் அப்படின்னா. இல்லை, மணவாளன் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு பத்தலைன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் போய் பக்கத்து கடையில் எங்கன்னா போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிடுறாங்க. இவங்க என்ன வாங்க புத்தி இல்லாதவர்கள் போகிற வேலையில் புத்தி உள்ளவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்து சந்திக்கிறார். எண்ணெயோடு அபிஷேகத்தோடு காத்திருந்தவர்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்குதுன்னா, எண்ணெய் வாங்க போனவங்க திரும்பி ரிட்டர்ன் வரும்போது மணவாளன் போய்விட்டார். ஹல்லேலூயா. கல்யாண வீட்டிலே பிரவேசிக்க முடியாதபடிக்கு கதவுகள் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அந்த 10 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க, ஒரே இடமா தான் இருந்தாங்க. காரியம் எல்லாம் ஒன்று தான். ஏசு வரப்போறார், நம்மளை கூட்டு போகிறார், மணவாளன் வரப்போறார், நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகிறான்னு எல்லா கான்செப்டும் ஒன்று தான். ஆனால் ஆயத்தம் உள்ளவர்கள் பரலோகம் போனார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். இவங்க அதுக்கப்புறம் பின்னாடி 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாம் பேசுகிறாங்க, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, கதவு திறங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவர்களை அனுப்புகிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே, நாமத்தினாலே நாங்கள் ஊழியம் செய்தோமே,
வந்தோமே, நாமத்தினால் நிறைய காரியம் செய்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை அறியேன் என்று அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. நீ எதை செய்றீங்களோ இல்லையோ, மணவாளன் வரும்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட, தேவ வல்லமையோட, வார்த்தைகளோடு கூட நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய காரியமாக அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், புத்தி உள்ளவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு காலை வேளையில சொல்லுகிறாரு, நீங்களும் ஆயத்தமாயிருங்க. எல்லாரும் ஆயத்தமா இருக்காங்க, எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஆயத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. இப்போ இந்த வேளையில கூட நான் பிரசங்கம் பண்றதுனால நான் பரலோகம் வந்துருவேன்னா இல்லை, நானும் ஆயத்தமா இருந்தாதான் உங்களோடு கூட நான் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியும். ஸோ என்னை மாத்திரம் அல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தை, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவா நம்மளை சந்திக்க வரப்போகிறார். ஆகையால நீங்களும் உங்கள் வீட்டாரும் எல்லோரும் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். ஆமென். ஸோ உங்கள் கையில தீவெட்டி இருக்க வேண்டும். அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக, தேவ வல்லமையாய் உங்களை ஒவ்வொருவரையும் தொட்டு உங்களை அழைத்து செல்லத்தக்கதாக எல்லாவற்றிலும் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். ஆமென். ஸோ நாம் எல்லோரும் சபையாய், நாம் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து தேவ சமூகத்துக்கு முன்பதாக ஆயத்தத்தோடு காணப்படுவோம். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, நாங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேசின வேத வசனத்தின்படி புத்தி உள்ள கன்னிகைகளாய் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்க கிருபை தாங்க. தேவையில்லாத எண்ணங்கள், காரியங்கள் எல்லாம் விலக்கி காத்தலும் பரிசுத்த ஆவியானவர் அபிர்விதமாய் ஒவ்வொருவரும் நிரப்புங்க. ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தோடும் உண்மையோடு உத்தமத்தோடு காத்திருக்க கிருபை தாங்க. இந்த வேளையில யாருக்காவது வியாதி பலவீனம் இருந்தால் எல்லா வியாதி பலவீனம் நீங்கி பூரண சுகத்தை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.